உங்ககிட்ட நான் வந்து பெட்டு கட்டுறேன், கண்டிப்பா இந்த பாட்டை நீங்க ஒரு வாட்டி கேட்டா போதும், மறுபடியும் இந்த பாட்டை எப்ப கேட்போம் அப்படின்னு சொல்லி உங்களை லூப் மோட்ல இந்த பாட்டு வந்து கேட்க வைக்கும். மாவனை பாட்டிக்கிற அடியில கண்ணுல தண்ணி இல்ல, கண்ணை பிடிக்குது பாரு. உங்க கண்ணுக்குள்ள அந்த லவ் ஃபீல் அப்படி வந்து நிற்கும். நீங்க வந்து ஒத்துப்பீங்க இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. அழுகுறான். Gabbar, you cried, it's over. Don't fool around. ஹாலிவுட் படம் பாக்குறீங்க, அப்ப நடுவுல ஒரு தமிழ் பாட்டை கேட்கிற ஃபீலிங் இருக்குல்ல, அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். கப்புள்ஸ் ரீட்ரீட் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தை வந்து நான் ஒரே ஒரு பாட்டுக்காக வந்து பார்ப்பேன். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரின்னு சொல்லிட்டு நான் ரீசெண்ட் டைம்ல ரீவாட்ச் பண்ண படங்கள்ல அதுவும் ஒன்று. அதில் வந்து இந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டோடைய பிளேஸ்மெண்ட் அழகா இருக்கும், இந்த பாட்டு கேட்கவும் ரொம்ப அழகா இருக்கும். ஏஆர் ரஹ்மான் சாரோடைய பிஜிஎம் இந்த படத்துக்கு வந்து உண்மையா சொல்லணும்னா கனகச்சிதமா பொருந்திருக்கும். ஒரு மாதிரி அழகா இந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணும். இன்னொரு விஷயம், ரஹ்மான் சாருக்கு இந்த படம் ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரணம் சொல்லியிருப்பாரு. இந்த படத்துல இருக்கக்கூடிய காமெடி, ரொமான்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. It's a comedy and it's got a lot of emotion and it's about love and stuff. ஸோ டைரக்டர் வந்து கேட்குறாரு, எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் லவ் சாங் வேணும், அது ரொம்ப ஃபீலிங்காகவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கணும், ஒரு ஆஃப்ரிக்கன் பாட்டு மாதிரி இருந்தால் ஒரு அந்த ஃபீலிங் ரொம்ப இதுவாக இருக்கணும், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் கூட அந்த பாட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஸோ ரஹ்மான் சார் சொல்லியிருந்தாரு, அப்போ தமிழ் லாங்குவேஜில் இருந்தால் ஓகேவா, ஒய் நாட் தமிழ் ஓகே அப்படின்னு சொல்லவும் ஸோ அந்த டைமில் வந்து அவரே கம்போஸ் பண்ணி அவரே லிரிக்ஸ் எழுதி அப்படி நமக்கு கிடைச்ச ஒரு அழகான பாட்டு தான் இந்த பாட்டு. ஸோ இந்த படத்தில் வந்து காமெடிக்கு ட்ரீட் பண்ணுற மியூசிக்னு சொல்லி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தேடி பார்த்து பிடிச்சி இதில் வந்து அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாசிச்சிருப்பாங்க. Couple skill building at 6 a.m. Yeah, see, I was planning on sleeping in and then maybe hitting the jet skis. லிரிக்ஸ் இவர் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு தெரியுமா? ஒருவேளை வாலி சார் இருந்தால் எப்படி பாராட்டியிருப்பார் தெரியுமா? ரஹ்மான் நீ கடைக்கிட்டியா பேஷ் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சொல்லியிருப்பாரு. கோலிவுட், பாலிவுட், ஹாலிவுட் இந்த 3 இடத்தையும் தன் இசையால் கொள்ளையடிக்கும் ரஹ்மான் ஒரு ராபின்ஹுட். ரொம்ப கம்மியான லிரிக்ஸா இருந்தாலும் என்ன தேவைப்படுமோ அதை ரொம்ப அழகா எழுதினாரு. குறு கண்களிலே எனையவள் வென்றாலே. இப்ப நீங்க ரோட் சைட்ல நடந்து போறப்ப உங்களுக்கு எதிர்க்க ஒரு பொண்ணை பாக்குறீங்க, பிடிக்குது, அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்றப்ப இந்த லைன் அப்படியே உங்களுக்கு பக்குன்னு பத்திக்கும். இது எனி சிச்சுவேஷன் அந்த லவ் ஸ்டார்ட் ஆகுற அந்த டைம்ல வந்து இது உங்களை ஒரு மாதிரி உள்ள கொண்டு போகுங்க. அடுத்து சில வரிகளை பத்தி சொல்லணும்னா இதோ என்னை அவள் பார்க்கிறாள் அப்படின்னு தான் சொல்லணும். ரஹ்மான் உங்களுக்கு வந்து உங்கள் வரிகளில் இருக்கும் காதல் ரசம் அதிகமா இருக்கிறதுனால என்ன நீங்க இந்த படத்துக்கு கூப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஒருவேளை கள்ளிகாட்டு இதிகாசம் ஹாலிவுட்டில் படமாக்கப்படும் போது நீங்கள் என்னை அழைப்பீர்கள், மீண்டும் நாம் சேர்வோம் அப்படின்னு சொல்லி வைரமுத்து சார் பேசியிருப்பாரு. சிறு பெண் நிலவே அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை ஓமைப்படுத்தி ரஹ்மான் சார் எழுதின ஒரு அழகான பாட்டுன்னு சொல்லலாம். 15 வருஷத்துக்கு முன்னாடி கம்போஸ் பண்ண இந்த பாட்டு கண்டிப்பா இப்ப நீங்க கேட்கிறப்பையும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த பாட்டுக்குள்ள இருக்கிற டோன்ஸா இருக்கட்டும், பீட்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களை அந்த மூடுக்கு செட் பண்ணி கூட்டு போகும். நீங்க வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கீங்க, இந்த பாட்டு உங்க கையில கிடைக்குது அப்படின்றப்ப இந்த பாட்டை நீங்க யாருக்கு டெடிகேட் பண்ணுவீங்க, எந்த காம்போக்கு வைப்பீங்க? ஏஆர் ரஹ்மான் சார் எது பண்ணாலும் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆல்வேஸ் வி லவ் யுவர் ஒர்க் அண்ட் யுவர் மியூசிக் சார். அண்ட் எப்பயுமே நீங்க சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி நாங்க இறைவனை வந்து பிரார்த்திக்கிறோம். We want to try to get something different as much as possible. Get into something which we don't expect to see. இந்த படத்தையும் பாட்டையும் எனக்கு சஜஸ்ட் பண்ண எங்கள் அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள மென்ஷன் பண்ணுற சௌமியா அக்கா அப்படின்றவங்க தான். அந்த படத்தையும் சரி அந்த பாட்டையும் சரி அவங்க தான் பார்த்துட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ண தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க தான் சொன்னாங்க. They generally wanted me to do this film because of the musicality and all that stuff.
கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த படத்தையும் இந்த பாட்டையும் கேட்குறப்ப நம்ம ஏன் இது That is a song which people seem to love. சம்திங் வாட் இஸ் லவ் அப்படின்னு கேட்குறப்ப வாலி சார் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க மேலே வர்றது மட்டும் லவ் கிடையாது. யார் கூட இருக்கிறப்ப உங்களுக்கு உங்களையே ரொம்ப பிடிக்குதோ அதுதான் வந்து உண்மையான ஒரு காதல். அந்த ஒரு காதல் வந்து எங்கே வேணா எப்போ வேணா நிகழலாம். காதல் வந்து நிறம் பார்க்காது, பணம் கேட்காது. உங்களை நீங்களே அழகாக உணரும் தருணங்களில் காதல் உங்களை தள்ளிவிடும். இப்படி தயா எல்லாத்தையும் உருவாக்கி விட்டுறாங்க, எங்க போய் முடிய போதா? உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் அடுத்து எந்த பாட்டை பத்தி பேசணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல உங்களுக்காக நான் பேசுறேன். மீண்டும் இது போன்ற இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ்நாடு ரமேஷ். நன்றி, வணக்கம். இல்லைன்னா நல்ல தம்பி ஞாபகம் இருக்குல்ல, ரொம்ப அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு. இவ்வளோ அட்வைஸ் பண்ணி நமக்கு ஒரு வீட்டுக்காரி அமையல.